ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். யாருக்காவது கேமரா ப்ளஸ் விஜே அது இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அதுவும் குறிப்பாக நம்ம தூத்துக்குடிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சவுத் சினி டாக்கீஸ் சேனல் இருக்குது இல்லையா, அதுக்கு ஒரு விஜே ப்ளஸ் ஒரு கேமராமேன் தேவைப்படுறாங்க. நீங்கள் ரெண்டுமே ஒரே ஆளாக இருந்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம இந்த பப்ளிக் ஒப்பீனியன், பப்ளிக் ரிவ்யூஸ் இருக்குது இல்லையா, அதை தான் நம்ம எடுத்து அதில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ தூத்துக்குடி தியேட்டர்ஸ்க்கு போய் அந்த பப்ளிக் ஒப்பீனியன் அதுவாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் சினிமா ஆர் எதுனாலும் நடக்குதோ அப்படின்னா அதையும் போய் நம்ம மக்கள்கிட்ட பப்ளிக் ஒப்பீனியன் கேட்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ஆஃபர் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சவுத் சினி டாக்கீஸ் சேனல் மீண்டும் துளிர்த்திடப்படுகிறது. ஓகே மக்களே, ஆக்சுவலாக என்னென்னா 32 இயர்ஸ் ஆஃப் அஜித்திசம் அதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நேற்று நடந்தது. ஸோ எனக்கு அதான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே நம்மளால் டைமுக்கு வீடியோ பண்ண முடியல. அது நம்மளுடைய வேலை நிமித்தமாக நம்மளால் பண்ண முடியாமல் சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2 படங்கள், விடாமுயற்சி அண்டு குட் பேட் அக்லி, இந்த 2 படத்துலேருந்தும் அஃபிஷியலாகவே ஒரு போஸ்டர்ஸ் விட்டு அஜித் சாரோடைய 32 வருஷ இந்த சினிமா வாழ்க்கை அதை பற்றி ஸ்லாகிச்சு அந்தந்த படக்குழு போஸ்ட் விட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி அஜித் சாருடைய ஏதாவது ஒரு முக்கியமான நாள் அதில் அவரை பற்றி, அவருடைய படங்களை பற்றி இப்படி ஒரு விஷயம் வர்றது அப்படின்றது அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். நன்றி ஐயா, நன்றி எங்களை சந்தோஷப்படுத்தினதுக்கு. அதுபோக அன்அஃபிஷியலாக ஒரு விஷயம் பயங்கரமாக வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னால், AK64 அஜித் சார் அண்டு பிரசாந்த் நீல், அதாவது KGF படம் எடுத்தார் இல்லையா, இவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க. அந்த படத்துக்கு அக்ரிமெண்ட் சைன் ஆகிடுச்சு ஹைதராபாத்தில். அடுத்து 2026 அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது நம்ம டிடி நெக்ஸ்ட், டெய்லி தந்தி நெக்ஸ்ட், அதில் கௌஷிக் ப்ரோ அவர் தான் அதை ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாப்புல. ஸோ இது உண்மையா பொய்யா, இது நடந்தால் எப்படி இருக்கும், நடக்காட்டி எப்படி இருக்கும் அப்படிலாம் நம்ம இந்த கருத்துக்குள்ளே போக வேண்டாம். இப்போ எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க, எல்லாருமே ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த சந்தோஷத்துலேயும் நம்மளும் போயிடுவோம். எஸ், அஜித் சாரும் பிரசாந்திலும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஆன்லைன் முழுக்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம இதுக்கு நம்ம சைட்லேருந்து நம்ம விசாரித்தோம், இல்லை இது ஃபேக் நியூஸ் தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தியா அட்டென்ஷன் செக்கிங் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இங்கே வருவாங்க. ஏன்னா நமக்கு நம்ம ஒரு செய்தி கேள்விப்படுதோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம போட்டோம் அப்படின்னாலே அவரே இப்படி சொல்லிட்டாரு, அப்புறம் இவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவான். அந்தளவுக்கு தான் இப்போ உண்மை பேசணும் அப்படின்னு சொன்னால் இங்கே நிறைய பேருக்கு ஒரு கண்ணுக்கடியாகவே இருக்குது. எல்லாரும் மாதிரியும் துணி 330 கோடி அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளும் ரொம்ப நல்லவனாக இருந்திருப்போம். அதே மாதிரி அஜித் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் சால்ட் கலர்லேயே ஹேர் மாறினதுக்கப்புறமும் சூப்பருங்க, மாசுங்க, ஃபென்டாஸ்டிக்ங்க அப்படின்லாம் சொல்லி நம்மளும் ஃபயர் விட்டுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருந்திருப்போம். அப்படி இல்லாமல் நம்ம உண்மையை பேசுகிறோம் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு அது இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க, அஜித் சார் ஃபேன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எதையுமே பேசி தான் பழக்கம், உங்களை மாதிரி முட்டு கொடுத்து பழக்கம் இல்லை அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண விரும்புகிறோம். ஸோ விடாமுயற்சி டீம்லேருந்து ஒரு போஸ்ட் விட்டுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. அதில் உள்ள வேர்ட்ஸும் சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி விடாமுயற்சியில் அந்த ஒரு பிளட் ஷெட் அந்த லுக்கு. பட் என்னென்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரே நாள் நடக்க போகிற கதை அதை அவரோட ட்ரெஸ்ஸில் ஒவ்வொரு வாட்டியும் நிரூபணம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். பட் என்னென்னா ஓவராலாகவே ஒரு கலர்ஃபுல்லாக ஒன்று பண்ணது அப்படின்னு சொன்னால் குட் பேட் அக்லி தான். ஃபேன் பாய் தான் ஐயா, சம்பவம் சிறப்பாக பண்ணிட்டாப்புல. கையில் அந்த வேறு லெவலில் இருந்துச்சு. அதில் கொடுத்துருந்த அந்த வேர்ட்ஸுமே நல்லா இருந்தது, அஜித் சாருக்காகவே எழுதப்பட்ட வார்த்தைகள் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருமே இப்போ வைப் ஆகிறதெல்லாம் பார்க்குறப்ப விடாமுயற்சியை படம் ரிலீஸ் ஆகிட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கும், குட் பேட் அக்லிக்கு இப்போவே எப்போடா படத்தை ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் தான் என்ன இருந்தால் அண்டு வேதாளம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதில் என்ன இருந்தாலுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு, வேதாளம்க்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்மோஸ்ட் என்னென்னா என்ன இருந்தால் ஒரு சுமாரான கலெக்ஷன் அப்படின்றதுனால தான் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எப்போவுமே மாஸ் படங்களுக்கே மறுபடியும் அஜித் சார் ட்ராவல் ஆனாரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எப்போவுமே இருக்கும். ஒரு ஸ்டைலிஷான ஒரு படம் பெருசாக பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா பண்ணலையே அப்படின்ற பண்ணிச்சு அந்த படம். பட் வேதாளம் அளவுக்கு பெருசாக பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை.
அதான் நிஜம். இதை வந்து நம்ம கௌதம் சாரே சொல்லியிருக்காரு, நான் சொல்லலப்பா. உடனே மண்ணில் முடியே இல்லை, நீ எல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடாதீங்க. அவர் சொன்னதை நான் சொல்கிறேன், சரியா? ஸோ அதே மாதிரியாக இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விடாமுயற்சி அண்டு குட் பேட் அக்லி, விடாமுயற்சி வந்து கிளாஸாக, அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா குட் பேட் அக்லி பயங்கர மாஸாக பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் பெரிய பெரிய மேஜிக் பண்ணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து இப்போது நம்மளுக்கு இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப வரத்தான் செய்யுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ AK64 பொறுத்த வரைக்கும் நம்ம சைடில் எதுவுமே இன்னும் தகவல் இல்லை. பட் ஆன்லைன் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அது சைன் ஆகிடுச்சு, சீல்டு, அடுத்த வருஷம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போலாம் நிறைய பேர் நிறைய சொல்லிகிட்ருக்குறாங்க. ஸோ அதனால் நமக்கு தெரியாத விஷயத்தை பற்றி நம்ம எதுவுமே கதை சொல்லக்கூடாது இல்லையா? அதுதான் நிதர்சனம். ஸோ அந்த வகையில் நமக்கு AK64 பற்றி தெரில. பட் என்னென்னா இவ்வளோ ஃபயர் விட்டுட்ருக்கீங்க, குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்துட போகிறாரு, பார்த்துக்கிட்டுங்கப்பா. நடக்குதோ இல்லையோ இப்போ சந்தோஷமாக இருக்காங்கல்ல, அது வரைக்கும் ஹாப்பி, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸ் ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 32 வருஷம் அசால்ட்டாக அது பாட்டுக்கு ஒரு ஃபேன் பேஸு எதையுமே இல்லாமல், மன்றம் கிடையாது, ஒரு ஈவெண்ட் நடத்துகிறது கிடையாது, ஒரு ஃபேன் மீட் நடத்துகிறது கிடையாது. ஆனாலும் இந்த ஃபீல்டில் சர்வே ஆகிறது சாதாரண விஷயம் கிடையாதுப்பா. ஜெகஜால கில்லாடி, கெத்து மனுஷன்.